ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலால் ஈரானில் போர் பதற்றமானது அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யாவின் உதவியை ஈரான் நாடுகிறது. அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த உதவி கோரி இன்று ரஷ்யா செல்கிறார் ஈரான் வெளியுறவு அமைச்சர். நாளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தக்கூடாது என ஏற்கனவே ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் எச்சரிக்கையை மீறி ஈரானில் உள்ள அணு உலைகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஓமன், ஈராக், ஏமன், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி. வணக்கம் அன்வர் புகாரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மூன்றாம் உலக போர் சூழும் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஒரு உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என அமெரிக்கா பேரவை சந்திக்கும் என்று ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யாவின் உதவியை ஈரான் கோரியிருக்கிறது. இதனால் இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே நிலை வந்த மோதலில் அமெரிக்கா தலையிட்ட பிறகு அங்கு நிலைமை மொத்தமாக தற்போது மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என ஈரான் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் போரில் தாங்களும் நுழைந்து விட்டதாக ஏமனை பெரும்பகுதி கட்டுப்படுத்தும் ஹவுதி படையும் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. ஒரு பக்கம் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் சரமாரி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்தது. இரு நாடுகளும் இதுபோல் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்து வருகின்றன. இந்த சூழலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென இந்த மோதலில் அமெரிக்கா நுழைந்திருக்கிறது. ஈரானில் முக்கியமான அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இன்று அதிகாலை அமெரிக்கா திடீரென தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானும் சேதம் சற்று அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது அங்கிருந்து வரும் தகவல்கள். ஆனால் அமெரிக்கா தற்போது இந்த மோதலில் உள்ளே வந்துள்ள நிலைமை மொத்தமாக மாறுவதாக இருக்கிறது. அமெரிக்காவின் தலையிட்டால் இது பிராந்தியத்தின் போராக வெடிக்கும் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு மூன்றாம் உலக போர் மூலம் என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கு மற்ற நாடுகளும் தீவிரவாத குழுக்களுக்கும் கூட மோதலில் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த போரில் தாங்களும் கலந்து கொள்வதாக ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி படை அறிவித்திருக்கிறது. ஏமன் நாட்டை பொறுத்தவரை அங்கு பல காலமாக உள்நாட்டு குழப்பம் நிலவி வந்தது. தற்போது ஏமன் நாட்டின் தலைநகர் சானா உட்பட வடக்கின் பெரும்பகுதியை ஹவுதி படையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் தெற்கு மற்றும் கிழக்கு ஏமனின் ஒரு சில பகுதிகளை மட்டுமே அதிபர் தரப்பு கட்டுப்பாட்டில் வைத்தது. இந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி படை தற்போது இறங்கியிருக்கிறது. இதற்கிடையே இஸ்ரேல் மீதான தாக்குதலின் ரஷ்யாவின் உதவியை ஈரான் கோரியிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யாவின் உதவியை ஈரான் பகிரங்கமாக ஒரு ராணுவ உதவியை கோரியிருக்கிறது. அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த உதவி கோரி இன்று ரஷ்யாவிற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் செல்கிறார். நாளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே ரஷ்யா எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் ஈரான் ரஷ்யாவின் உதவியை கோரியிருக்கிறது. ரஷ்யாவின் எச்சரிக்கையை மீறி ஈரானில் உள்ள அணு உலைகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஓமன், ஈரான், ஈராக், ஏமன் ஆகிய பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதற்கிடையே ஈரான் ரஷ்யாவின் உதவியை கோரியிருப்பதால் ரஷ்யா ஒருவரை ராணுவ உதவிகளையோ அல்லது பதில் தாக்குதலில் ஈடுபட்டால் ஒரு மூன்றாம் உலக போர் மூலம் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அன்வர் புகாரி.